ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் இது மாதிரி ஒரு பொடி செஞ்சு இது சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, அப்புறம் புளி சாதத்துக்கு நல்லா 2 கரண்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாதத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்களும் அரைச்சி ரெடிமேட்டாக நம்ம வச்சுக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருங்க கடலைப்பருப்பு ஒரு 5 ஸ்பூன், அதாவது ஒரு 20 கிராம் இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 20 கிராம். வெந்தயம் ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி சமையலுக்கு வெந்தயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது, உடம்புல சேரும். அதே மாதிரி சாம்பார் சீரகமும் எல்லாம் வறுத்து நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இது போடணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது கடுகையும் ஒரு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம். இது ஒரு கட்டி பெருங்காயம். இது லேசாக வறுத்து, ரொம்ப வறுத்தா ஒட்டிக்கும், அதனால் லேசாக வறுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுடரை எல்லாத்தையும் அரைச்சி நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்றாமல் மெதுவாக நிதானமாக வறுத்து வச்சுக்கோங்க. இதே கலரில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நமக்கு குழம்பு எல்லாம் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி அரைச்சி வச்சதுனால குழம்பும் வீணாக போகாது, சீக்கிரம் ஒரு மாதிரி வெயில் காலத்தில் புளிச்சு நுரைச்ச மாதிரி ஆகிறதெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பொடி எதுக்கெல்லாம் யூஸ்னா, நான் ரசத்துக்கு கூட இந்த பொடி போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்தா புளி சாதத்துக்கும் இது போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கும் இது போட்டுக்குவேன். இது எல்லாமே நான் ரெடிமேட்டாக அரைச்சி இந்த மாதிரி வறுத்துட்டு இதை அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு நான் மூடி வச்சுருவேன். வைக்கிறதுனால நமக்கு எந்த நேரமும் நம்ம தாளிக்கிற நேரத்துக்கு தாளிச்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குழம்பு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விஷயம், இது சிக்கனுக்கோ மட்டனுக்கோ யூஸ் ஆகாது. மற்றபடி எல்லா குழம்புக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பாய்.